ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், உங்களுக்குமே தெரியும், லாஸ்ட் வீக் வந்து சிறகடி காசு 1 hour ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு பிளாக் பஸ்டர் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஏன்னா ஆப்போசிட்டில் 2 பெரிய சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? சிங்கப்பெண்ணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு எதிர்நீச்சல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 சீரியலும் பீட் பண்ணி அந்த 9 to 10 1 hour ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை லாஸ்ட் வீக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அர்பனில் 9.9 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நியர் டு 10 இல்லையா? ஸோ பெரிய விஷயம். அர்பன் ப்ளஸ் ரூரல்லையுமே 8.57 வந்து வாங்கியிருக்காங்க. இது நார்மலாக 9 o'clock to 9:30 வந்திருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். பட் இது 1 hour ஸ்பெஷல் வேற கொண்டு வந்து அதில் இவ்வளோ ரேட்டிங் வாங்கினது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ டே வைஸ் ரேட்டிங்ஸ் பார்த்துருவோமா? மண்டே வந்துட்டு 9.9 வாங்கியிருக்காங்க, டியூஸ்டே 9.7, வெட்னஸ்டே 9.5, தேர்ஸ்டே வந்துட்டு 10.3, ஃப்ரைடே வந்துட்டு 10 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ஸ்டே என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். எஸ், ரோகிணியுடைய அந்த ட்ராமா. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி தேர்ஸ்டே சீரியல்ஸ் எல்லாமே விஜயில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில. பட் எனிவே அந்த ரோகிணி அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்கிளை கூட்டிட்டு வந்து இது மாதிரி பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த ட்ராமா எபிசோடு தான் 10.3 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஸ்பெஷல். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ 9 to 9:30 தான் சிறகடி காசு. அந்த 9:30 அந்த ஒரு பேண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா சின்ன மருமகள் பேக் அவங்களுடைய ஸ்லாட் வந்துட்டாங்க. இதே 9.9 ரேட்டிங் வாங்குவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா கொஞ்சம் ரேட்டிங் டவுன் ஆகும். பட் ஓகே, அந்த ஸ்லாட்டை வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து வந்து சிந்து பைரவி சீரியலுடைய லான்ச்சுக்குமே அவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், ஸ்லாட் லீடர் பற்றி பேசணும் அப்படின்னா 9 to 10 அந்த ஓவரால் ஸ்லாட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நான் இப்போ எப்படி இவங்களுக்கு 1 hour டெலிகாஸ்ட் கொடுத்தாங்களோ அதே போல் அங்கே 2 சீரியல் இருக்கு இல்லையா? ஸோ அது 2த்துக்கு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 9 o'clock ஸ்லாட் வந்து சிங்கப்பெண்ணை கிட்டே இருக்கும். பட் 9:30 ஸ்லாட் வந்து எதிர்நீச்சலை பீட் பண்ணி விஜய் டிவி கையில் நம்ம சிறகடி காசிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா எதிர்நீச்சலை பீட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த வகையில் அந்த எதுவும் 9:30 ஸ்லாட் இல்லையா? ஸோ அதுதான் அந்த நோட்டபுளான விஷயம். அதை உண்மையிலே சிறகடி காசி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.